சொக்கே சொக்கநாயகி அழகை வர்ணித்த மாதிரி சொக்கநாதனுடைய அழகையும் வர்ணிக்கணும்னு தானே. அது மட்டும் எந்த விதத்தில் குறைச்சல், கட்டாயம் சொல்லணும். அதை நீ நடத்தின ஒரு லீலை மூலமாகவே சொல்கிறேன். தாருகாவனம்னு ஒரு வனம், ஒரு இடம் அது. அங்கே நிறைய ரிஷிகள் அவங்க துணைவியாரோடு வாழ்ந்தாங்க, நிறைய தவம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கர்வம் வந்துடுது. தன் தபஸ் வலிமை காரணமாக தான் தனக்கு எல்லாம் கிடைக்கிறது, தன் வலிமையால் எதையும் சாதிக்கலாம், தன் தவ வலிமையால் தான் தன் மனைவி பதிவிரதைகளாக கற்புமாறாமல் இருக்காங்கன்னு, அது எல்லாமே உன் அருளால் கிடைத்ததுன்னு மறந்து ஆணவமும் கர்வமும் அவங்களுக்கு. நீ விடுவியா? நங்குன அப்படின்னு மண்டையில் கொட்டு வைப்பியே. வந்த எப்படி தெரியுமா? பிக்ஷாண்டார வேஷத்தில் கையில் மண்டையோடு எடுத்துட்டு பிக்ஷை கேட்குறவனா வந்த. ஆனால் எத்தனை பேரழகு சுந்தரம் அதில். இந்த ரிஷி மனைவிகள் அதில் உங்ககிட்ட மயங்கிட்டாங்களாம், உன் பின்னாடியே தன்னை மறந்து வந்தாங்களாம். நீ யாருன்னு அடையாளம் தெரியாத அளவு ரிஷிகளுடைய அகங்காரம் அறிவு கண்களை மறைச்சிருந்துதான். உன்னை வீழ்த்த எதையோ ஏவினாங்களாம் அந்த ரிஷிகள். நீ அதையெல்லாம் மானாவும் டம்பமாகவும் இதர ஆபரணங்களாகவும் மாற்றி நீயே உனக்கு போட்டுண்டியம். அவங்க ஆத்திரம் தாங்காமல் தன் மனைவி சபிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பதிவிரத மனைவிகள் தான் உன்னுடைய அழகல மனைவி பின்னாடி வந்துட்டாங்களே. அந்த ரிஷிகளுக்கு நீ தான் வந்திருக்கேன்னு தெரியல. அந்த அளவுக்கு அறிவு அகங்காரத்தையும் கர்வத்தையும் கொடுத்துருந்தது. தன்னுடைய மனைவிகளை சபிச்சிட்டாங்க. யார் பின்னாடி இப்படி போனீங்களோ அடுத்த ஜென்மம் எடுத்து அவங்க கையை பிடிச்சாதான் திரும்பவும் இந்த உயர்ந்த நிலைக்கு வருவீங்கன்னு. பைதவே அவங்களுக்கு நீ யாருன்னு அதுக்கப்புறமா உணர்த்திட்ட. நீ வந்தது அதுக்கு தானே, உன்னோட காரியத்தை நடத்தாமல் நீ எப்படி போவ? கடைசியில் நீ உணர்த்திட்ட, கர்வத்தையும் அடக்கிட்ட. அதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. மதுரையில் நீ வளையல்காரனாக வேஷம் கட்டி தெருவில் வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே வந்தியா. அதுவும் மயக்கும் அழகில் ஜவ்வாது சந்தனம் புனுகு எல்லாம் அரைச்சி பூசி தலையில் முண்டாசு கட்டி நெத்தியில் திருநீரும் குங்கும பொட்டும் வச்சு வாயில் தாம்பூலம் போட்டு அதனாலேயே உதடுகள் எல்லாம் உனக்கு சிவந்து போச்சான் அந்த தாம்பூலம் போட்டதுனாலேயே. மீனாட்சி பஞ்சரத்னத்தில் சங்கராச்சாரியார் பாடியிருப்பார், பகவத் பாதாள ஆதிசங்கரர், கோவை பழம் போன்று சிவந்த உதடுகள் அப்படின்னு அங்கே பாடியிருப்பார். அது மாதிரி உனக்கும் சொக்கநாத தாம்பூலம் போட்டு கொதப்புனதில் உனக்கு வாயில் உதடில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கு கால்களில் தண்டை போட்டு பாதரட்சை, அதில் அது எனக்கு தான் செருப்பு செப்பல் எல்லாம், உனக்கு பாதரட்சை. அதனாலேயே அந்த பாதம் தானே என்னை ரட்சிக்கணும், பாதரட்சை. அதனாலேயே கால்களில் ஏற்பட்ட தழும்புகள் அளவுக்கு மென்மையான பாதங்களாம் உனக்கு. எப்படி அந்த பாதரட்சையை காலில் உன்னுடைய திருவடியில் நீ போட்டுண்டு வந்ததால் உன்னுடைய திருவடியில் தழும்பு ஏற்பட்டுடுச்சான். அந்த அளவுக்கு மென்மையான பாதங்கள், அதாவது திருவடிகளை கொண்டவனா நீ. கையில் தண்டை மாதிரி காப்பு வளையல் எல்லாம் போட்டு நீ வந்த அழகை பார்த்து பெண்கள் மயங்கி போனாங்களாம். அவங்க கையை நீட்டி இந்த வளையல் போட்டு விட சொன்னாங்களாம். சில பொண்ணுங்க என்கிட்ட காசு இல்லை ஆனால் வளையல் போட ஆசையாக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா? அட இந்த பொண்ணே காசு யாரு கேட்டா, கையை நீட்டு ஆசைப்பட்ட வளையலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டீங்க. அவங்க வேற யாரும் இல்லை, தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிபத்னிகள் தான். அவங்க பாக்கியம் பாரு, நீயே அவங்கள தேடி வந்து அவங்களே வலிய வந்து உங்ககிட்ட சேரும்படி செய்து உயர்ந்த முக்தியை தந்திருக்க. கருணை என்ன, கர்வமாக இருந்தவங்களுக்கு கூட நீ மோட்சம் கொடுத்துருக்க. நீயே தேடி வந்து பாண்டிய ராஜா, அண்ட பேரண்டத்தின் ராஜா, ஜீவன்களுக்கு கர்வமடக்கி முக்தி தரணும்னா பிக்ஷாண்டார் மாதிரியும் வளையல்கார மாதிரியும் கூட வர்றியேயா. இவ்வளவு இறங்கி வரும் இறக்க குணம் சுபாவம் கொண்ட தாயுமானவா சுக்கா, இந்த துணை.